ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளோட முயல் குட்டி போட்டு அந்த குட்டி எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு, உங்களோட முயல் திருப்பி 45 நாள் கழிச்சு குட்டி போடும், அப்படி குட்டி போடும்போது பால் கட்டி ஆயிரும், அதுக்கு ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் குட்டி போடும்போதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட முயலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளோட கருப்பு கலர் முயல் எடுத்து பேக்கில் போட்டுட்டு சரி கையோட கோழி குஞ்சுக்கும் தடுப்பூசி போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கலர் கோழி குஞ்சு ரெண்டையும் காலெலாம் கட்டி நம்ம பேக்கில் போட்டோம். ஏன்னா பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே நம்மளோட பேரை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம பேர், அப்பா பேர், ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி டாகை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்போ நம்ம கலர் கோழி குஞ்சை பார்த்துட்டு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழி ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாமளும் புதுசாக வாங்கிட்டு வந்த 2 போண்டா கோழி குஞ்சு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கலர் கோழி குஞ்சுக்கும் ஊசி போட்டோம். சரி முயலுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த அண்ணன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், இப்போதைக்கு இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நம்ம முயலுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே.